ஈரான் ஜனாதிபதி மத்திய கிழக்கு நாடுகள்கிட்ட இனிமேல் நாங்கள் உங்கள் மேலே தாக்குதல் நடத்த மாட்டோம், இதுக்கு முதல் நடத்தின தாக்குதலுக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்றேன்னு சொல்லி ஈரான் ஜனாதிபதி சொல்றார். அவர் சொன்ன அந்த நியூஸ் வெளியில வந்து ஒரு சில மணித்தியாலங்களுக்கு பிறகு கட்டார் மேலையும் துபாய் மேலையும் ஈரானால தாக்குதல் நடத்தப்படுகிறது. இப்போ ஒரு சில மணி நேரங்களுக்கு முதல் துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் ஒரு ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. அந்த ட்ரோன் தாக்குதலில் அந்த வீடியோ எடுத்தவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இது 2வது தாக்குதல், இதுக்கு முதலும் தாக்குதல் நடத்தப்பட்ட மாதிரி 2வது தாக்குதலாக சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி கட்டாரோட டிஃபென்ஸ் சிஸ்டத்தால ஏற்கனவே மிசைல்ஸ் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்குது. அதே மாதிரி ஈரானோட துணை வெளிவிவகார அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னா, இந்த போர்ல ஏதாவது யூரோப் நாடுகள் வந்து இணையுமா இருந்தா, யூரோப் நாடுகளோ இல்லாட்டி வேற எந்த நாடுகளோ ஈரானினுடைய ஆக்கிரமிப்பா நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போர்ல வந்து இணைந்து கொள்ளுமா இருந்தா அந்த நாடுகள் மேலையும் நாங்க தாக்குதலை நடத்துவோம் சொல்லி துணை வெளிவிவகார அமைச்சர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். ஒரு பக்கம் என்னடாண்டா ஈரான் ஜனாதிபதி நாங்க ஏனைய நாடுகள் மேல தாக்குதல் நடத்துறதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்கிறார். இன்னொரு பக்கமா துணை வெளிவிவகார அமைச்சர் நாங்க தாக்குதலை நடத்துவோம் என்று சொல்றார். நடுவுல ஏனைய நாடுகள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டிருக்குது. இவ்வளவு தாக்குதல்களுக்கு நடுவுலையும் இன்றைக்கு கட்டார் டோஹால இருந்து ஒரு விமானம் லண்டனுக்கு போயிருக்குது. இந்த போர் ஆரம்பிச்சது பிப்ரவரி 28ஆம் தேதியில இருந்து இன்றைக்கு வரைக்கும் எந்த விமானங்களும் போகல. ஆனா முதலாவதா ஒரு விமானம் இன்றைக்கு போயிருக்குது. அந்த விமானம் தொடர்பான சில தகவல்களும் வெளியாகி இருக்குது. தொடர்ச்சியான விமானங்கள் போறதுக்கான சில முக்கியமான விடயங்களையும் இப்ப அந்த விமான சேவைகள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒட்டுமொத்தத்துல இப்ப மத்திய கிழக்கு நாடுகளில் போய் கொண்டிருக்கக்கூடிய இந்த போர் சூழல் 8வது நாளுக்கு இந்த போர் வந்திருக்குது. இப்ப மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்குன்றதான் சுருக்கமாகவும் விளக்கமாகவும் இந்த வீடியோல முழுமையா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்னடா முதல்ல இருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் பிகே கரைகாலன். அதனோட பார்க்கறதுக்கு முதல் தொடர்ச்சி என்னுடைய அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு இப்போ தான் என்னோட சேனலுக்கு வந்துருந்தீங்கன்னு சொன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிட்டு சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய் பிகே கரைகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் என்னோட ப்ரொஃபைல் வரும், அங்கே மறக்க ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. வீடியோட கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே, மார்ச் மாதம் 7ஆம் தேதி இந்த போர் ஆரம்பிச்சு ஒரு வாரம் கடந்து 2வது வாரத்தினுடைய முதலாவது நாள், அதாவது 8வது நாளா ஈரான் விசஸ் இஸ்ரேல் அமெரிக்கா போர் இப்ப வரைக்கும் தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்குது. அந்த போர்ல இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா மார்ச் மாதம் 7ஆம் தேதி நான் இந்த வீடியோ ஷூட் பண்றதுக்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு முதல் துபாய் சர்வதேச விமான நிலையத்தின் மேல ஒரு ட்ரோன் அட்டாக் நடத்தப்பட்டிருக்குது. ஏற்கனவே இந்த போர் ஆரம்பிச்ச நேரத்திலேயே பிப்ரவரி 28ஆம் தேதி ஆரம்பிச்ச நேரத்திலேயே துபாய் சர்வதேச விமான நிலையத்தின் மேலையும் கட்டார் சர்வதேச விமான நிலையம், இந்த 2 விமான நிலையங்கள் மேலையும் ஒரு குறிப்பிட்ட அளவான தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. அதுக்கு பிறகுதான் திரும்பவும் இன்றைக்கு துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மேல ரன்வேக்கு பக்கத்துல இந்த ஒரு ட்ரோன் தாக்குதல் நடத்தப்படுகிறது. அந்த வீடியோவை ஷூட் பண்ணவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இது 2வது ட்ரோன், எனது தாக்குதல் 2வது தாக்குதல் நடத்தப்படுது, திரும்பவும் ஒரு ட்ரோன் அட்டாக் நடத்தப்படுதுன்னு சொல்லி தான் அந்த வீடியோவை ஷூட் பண்ணவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஸோ அதை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னு சொன்னா, ஏற்கனவே ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது, அதுக்கு பிறகுதான் மறுபடியும் இந்த தாக்குதல் நடத்தப்படுற மாதிரி அந்த வீடியோல இருந்து எங்களால விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இந்த தாக்குதலுக்கு பிறகு இப்ப துபாய் சர்வதேச விமான நிலையத்தினுடைய அனைத்து விமான செயற்பாடுகளும் நிறுத்தப்பட்டிருக்கதா செய்திகள் வெளியாகி இருக்குது. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களும் பாதுகாப்பு காரணங்களுக்காக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். தற்காலிகமா அந்த விமான நிலையம் மூடப்பட்டிருக்கதா செய்திகள் வெளியாகி இருக்குது. கட்டார்ல இருந்து ஒரு செய்தி வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, கட்டாரோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், வானத்திலேயே மிசைல்ஸையும் ட்ரோன்ஸையும் தடுத்து நிறுத்தக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால சில மிசைல்ஸ் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கதா கட்டார் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த 2 சம்பவங்களும் நடக்கிறதுக்கு முதல் இப்ப நான் சொன்ன இந்த துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மேல நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலும் கட்டாரினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால தடுத்து நிறுத்தப்பட்ட மிசைல்ஸ், இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முதல் ஈரானோட ஜனாதிபதி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். ஈரான் ஜனாதிபதி மசௌத் பெசெஷ்கியான் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னா, இனிமேல் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் மேல, இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் இருக்கு தானே, மத்திய கிழக்கு நாடுகள், இந்த நாடுகள் மேல இனிமேல் நாங்க தாக்குதலை நடத்த மாட்டோம். இப்ப ஈரான்ல உருவாகி இருக்கக்கூடிய இடைக்கால தலைமை நிர்வாக குழுக்களால இந்த ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்குது. இனிமேல் தெஹ்ரான்ல இருந்து எந்த ஒரு மிசைல்ஸோ ட்ரோன்ஸ் தாக்குதல்களோ எந்த ஒரு மத்திய கிழக்கு நாடுகள் மேலையும் எங்களால் நடத்தப்பட மாட்டாது, அதை நாங்க உறுதி செய்யறோம்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லிட்டு
ஏற்கனவே இந்த மத்திய கிழக்கு நாடுகள் மேல நாங்க நடத்தின தாக்குதல்களுக்காக நாங்க மன்னிப்பு கேட்டுக்கொள்றோம், இனிமேல் அந்த தாக்குதல் நடத்தப்படாதுன்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். அதோடு சேர்த்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்படாது, அந்த நாடுகள் எங்கள் மேல தாக்குதல் நடத்தும் வரைக்கும் அவர்கள் ஏதாவது தாக்குதலை முதலாவதா நடத்தினார்கள்னு சொன்னா அதுக்கு பிறகு நாங்கள் தாக்குதல் நடத்துவோம், அது வரைக்கும் நாங்களா போய் எந்த நாடுகள் மேலையும் தாக்குதலை நடத்த போறதில்லை என்று சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். இவர் சொல்லி இந்த செய்தி வழியாகி ஒரு சில மணி நேரங்களுக்கு பிறகுதான் நான் சொன்ன மாதிரி துபாய் சர்வதேச விமான நிலையத்தின் மேலையும் கட்டார் ஏர் டிஃபென்ஸால தடுத்து நிறுத்தப்பட்ட மிசைல்ஸும் ஈரானால நடத்தப்பட்டிருக்கிறதா செய்திகள் வெளியாகிறது. ஓகே, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கமான ஒரு செய்தி வெளியாகினது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈரானோட துணை வெளிவிவகார அமைச்சர் யூரோப் நாடுகள், ஐரோப்பிய நாடுகள்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நாடோ இல்லாட்டி உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாடா இருந்தாலும் இப்ப இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய ஈரான் மேலான இந்த ஆக்கிரமிப்பு போருக்குள்ள வேற ஏதாவது நாடுகள் உள்ள வருமா இருந்தா கண்டிப்பா அது எந்த நாடா இருந்தாலும் அந்த நாட்டின் மேலையும் நாங்க தாக்குதலை நடத்துவோம் என்று சொல்லி துணை வெளிவிவகார அமைச்சர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். சோ ஒட்டுமொத்தத்துல இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லயும் இருந்து நாங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடியது ஒரே விஷயம் தான், ஈரான் மேல வேற எந்த நாடுகளாவது முதலாவதா தாக்குதல் நடத்துமா இருந்தா இல்லாட்டி இந்த போர்ல இணைஞ்சு கொள்ளுமா இருந்தா அந்த நாட்டின் மேல கண்டிப்பா ஈரான் தாக்குதல் நடத்தும். அது பொதுவான ஒரு விஷயம் தானே. உலகத்துல வேறு ஏதாவது நாடுகள் மேல இன்னொரு நாடு தாக்குதல் நடத்துமா இருந்தா அந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் நடத்துறதுக்கான முழு சுதந்திரம் அந்த நாட்டுக்கு இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் எங்கள் மேலே தாக்குதல் நடத்துவீங்களா இருந்தால் மறுபடியும் உங்கள் மேலே தாக்குதல் நடத்துவோம், அது வரைக்கும் உங்களுக்கும் எனக்கும் பஞ்சாயத்து இல்லைன்ற மாதிரி இவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் இப்போ போய்கொண்டிருக்குது. இப்போ வரைக்கும் இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் தெஹ்ரானுக்குள்ளேயும் தெஹ்ரானோட தாக்குதல்கள் டெல் அவிவ் மேலையும் எப்படி போய்கொண்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமுமே பயங்கரமான தாக்குதல் நடந்து கொண்டு தான் இருக்குது. இஸ்ரேல் நடத்தின தாக்குதல்ல ஈரான் தெஹ்ரான்ல இருக்கக்கூடிய ஒரு விமான நிலையம் மெஹ்ரபாட் ஏர்போர்ட்னு சொல்லப்படுற தெஹ்ரான்ல இருக்கிற ரெண்டு மிகப்பெரிய ஏர்போர்ட்ல இதுவும் ஒன்றா சொல்லப்படுது. இந்த விமான நிலையத்தின் மேலையும் இஸ்ரேலினுடைய தாக்குதல் நடந்து இப்ப அந்த விமான நிலையம் முழுமையா மூடப்பட்டிருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாகிறது. அதே மாதிரி உயிரிழப்புகளினுடைய எண்ணிக்கை ஈரானுக்குள்ள எத்தனையா போய்கொண்டு பாத்தீங்கன்னா 1332 பேரா இப்ப வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்குது. 180 குழந்தைகள் உட்பட. ஏற்கனவே இஸ்ரேல் ஈரானுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சிறுவர் பாடசாலை மேல, ஒரு பெண்கள் பாடசாலை மேல தாக்குதல் நடத்தி 150க்கும் மேற்பட்ட சின்ன சின்ன பிள்ளைகள் கொல்லப்பட்டிருந்தார்கள். அவர்களை புதைக்கிறதுக்காக வெளியான அந்த போட்டோ எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. சின்ன சின்ன குழிகளா நேர நிறைய குழிகள் தோண்டப்பட்டு அந்த குழிகளுக்குள்ளதான் அந்த குழந்தைகள் புதைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த குழந்தைகளினுடைய எண்ணிக்கையோட சேர்த்து 1332 பேர் இப்ப வரைக்கும் ஈரானுக்குள்ள உயிரிழந்திருக்கிறதா தகவல்கள் வெளியாக இருக்குது. அதே மாதிரி இஸ்ரேல் அமெரிக்கா பக்கம் இருக்கக்கூடிய உயிரிழப்புகளினுடைய எண்ணிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் படி வெளியான தகவல்களின்படி கிட்டத்தட்ட 15 பேர் அந்த மாதிரி தான் அந்த எண்ணிக்கை சொல்லப்படுது. அவர்கள் உண்மையை வெளியிடுறார்களா இல்லாட்டி இந்த ரிப்போர்ட் பொய்யானதான்றது சந்தேகமாக தான் போய்கொண்டிருக்குது. ஈரான் பக்கம் இவ்வளவு இழப்புன்னு சொன்னா இஸ்ரேலுக்குள்ளேயும் நிறைய குண்டுகள் வெடிச்சிருக்குது. ஸோ கண்டிப்பா உயிரிழப்புகளும் அங்கே நடந்திருக்கும். சில வேளை அந்த எண்ணிக்கைகள் மறைக்கப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதை நாங்கள் உறுதிப்படுத்தியே சொல்லலாம். ஏன்னா இஸ்ரேல் அமெரிக்கா பக்கம் தானே. ஸோ மறைக்கப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரியான தகவல்கள் வெளிவரும் போது அடுத்தடுத்த காணொலிகள்ல அதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். ஓகே, 8வது நாளா போய்கொண்டிருக்கிற இந்த போர் முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ரெண்டு பக்கமுமே கிடையாது. ரெண்டு பக்கமும் இருந்து வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது இப்ப தெஹ்ரான் என்ன சொல்லியிருக்கிறார்கள்னு சொன்னா, ஈரான் பக்கம் என்ன சொல்லியிருக்கிறார்கள்னு சொன்னா, நாங்க கடைசி வரைக்கும் சரணடைய போறதில்லை, இந்த போரை நாங்க தொடர்ச்சியா நடத்தி கொண்டுதான் இருக்க போறோம் என்று சொல்லி ஈரான் பக்கம் சொல்லியிருக்கிறார்கள். அமெரிக்கா பக்கமும் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார், இந்த போர் தொடர்ச்சியா நடக்கும், ஈரான் இனிமேல் உங்களால முடியாது, நீங்க சரணடைஞ்சிருங்கன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். முழுமையா சரணடைஞ்சிருங்கன்னு சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனா தெஹ்ரானோ நாங்க சரணடைய போறதே இல்லைன்னு சொல்லி அவர்கள் போர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த 8வது நாளா போய்கொண்டிருக்கிற போர்ல இருந்து நாங்க பார்க்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய ரிப்போர்ட்டர் சொல்ற விஷயம், நிறைய இந்த போர் தொடர்பான இந்த போரை கண்காணிச்சு கொண்டிருக்கிறவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உண்மையா சொல்ல போனா அமெரிக்கா எதிர்பார்த்த மாதிரி ஈரான் இல்ல. அமெரிக்கா எதிர்பார்த்ததை விட பலம் வாய்ந்ததா தான் ஈரான்
எதிர்த்தாக்குதலை இப்ப நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் வெளியாக இருக்கக்கூடிய ஒரு உண்மை. ஏனென்றா ஈரான்ட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா முழுமையா எவ்வளவு ஆயுதங்கள் இருக்குன்றது சரியா வெளியில தெரியல. ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார், நாங்க ஈரானோட கப்பல்களை எல்லாம் அழிச்சிருக்கிறோம், அதனால அவர்களால கப்பலை கொண்டு வந்து சண்டை போட முடியாது என்று சொல்லி எல்லாம் நிறைய விஷயத்த சொல்லி கொண்டிருந்தார். ஆனா ஈரானோட தாக்குதல்கள், அந்த எதிர் தாக்குதல்கள்ன்றது இப்ப வரைக்கும் சளைக்காத தாக்குதலா தான் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஈரான அமெரிக்கா குறைச்சு மதிப்பிட்டிருக்கிறார்கள். சொல்ல போனா அவர்கள்ட்ட இருந்த ஆயுதங்களை அமெரிக்கா குறைச்சு மதிப்பிட்டிருக்கிறார்கள் சொல்லியும், அந்த ஆயுத தாக்குதல்கள் ஈரான் மொத்தமாவே அந்த ஆயுதங்களை பயன்படுத்தல, மிச்சமா இருக்கக்கூடிய ஆயுதங்களும் பயன்படுத்தப்படுமா இருந்தா அமெரிக்காவினுடைய கதி என்னாகும் என்ற ஒரு கேள்வியோட இந்த போர் இப்ப போய்கொண்டிருக்குது. இதேதான் அமெரிக்கா பக்கமும், அமெரிக்காட்ட இருக்கக்கூடிய முழுமையான ஆயுதங்களும் இப்ப வரைக்குமே சரியா பயன்படுத்தப்படல. சோ ரெண்டு போருமே அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு இந்த முன்தரப்பு ஆயுதங்களுக்கு தானே ரெண்டு இடத்துல போர் நடக்குதுன்னு சொன்னா, இந்த அரசர் காலத்தினுடைய போர்கள் எல்லாம் இருக்கு தானே, பாகுபலி படத்துல பார்த்துருப்பீங்க. ரெண்டு போர் நடக்குதுன்னு சொன்னா முதலாவது முன்னால் இருக்கக்கூடிய படைகளை தான் அனுப்புவார்கள், சாதாரண ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும். அதுக்கு பிறகுதான் அவர்கள் இருக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஆயுதங்களை பயன்படுத்தி அந்த போரை முடிக்க பார்ப்பார்கள். ஸோ அந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் தான் முன்பக்கம் இருக்கக்கூடிய ஆயுதங்களை மட்டும்தான் இப்ப ரெண்டு நாடுகளுமே பயன்படுத்தி கொண்டிருக்கிற மாதிரி இப்ப வரைக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய போர்ல இருந்து எங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே, கடைசி முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து பிப்ரவரி 28ஆம் தேதியில இருந்து மத்திய கிழக்கு நாடுகளினுடைய எல்லா விமான சேவைகளும், வான்பரப்புகளும் மூடப்பட்டு விமான சேவைகளும் நிறுத்தி வைக்கப்படுகிறது. எமிரேட்ஸா இருந்தாலும் சரி, கட்டார் ஏர்வேஸா இருந்தாலும் சரி, எல்லாமே நிறுத்தி வைக்கப்படுகிறது. நிறைய பேசஞ்சர்ஸ், நிறைய பயணிகள், டிரான்சிட்ல வந்த பயணிகள் கூட துபாயில, கத்தார்ல, ஏனைய நாடுகள்ல அங்க இருக்கக்கூடிய ஹோட்டல்ல தங்கி இருக்கிறத எங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இந்த போர் ஆரம்பிச்சு 7வது நாள் கடந்து 8வது நாளா இன்றைக்கு என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, கட்டார் டோஹால இருந்து ஒரே ஒரு விமானம் மட்டும், A380 ஒரு விமானம் மட்டும் லண்டனுக்கு போயிருக்குது. ஃபிளைட் ரேடாரால இந்த தகவல் உறுதிப்படுத்தப்படுகிறது. கட்டார் ஏர்வேஸ் என்ன சொல்லியிருக்கிறார்கள் சொன்னா, அங்க இருக்கக்கூடிய வயது போனவர்கள், குடும்பமா வந்தவர்கள், அவசரமான தேவை இருக்கக்கூடியவர்கள், இந்த மாதிரியான பயணிகளை மட்டும் நாங்க முன்னுரிமை கொடுத்து அங்க இருந்து அவர்களுடைய நாடுகளுக்கு அனுப்புறதுக்கு முயற்சி செய்யறோம் என்று சொல்லி கட்டார் ஏர்வேஸ் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஒரு நடவடிக்கை தான் இப்ப போய்கொண்டிருக்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார்கள். இப்ப ஈரானோட ஜனாதிபதி சொன்ன மாதிரி இனிமேல் இந்த நாடுகள் மேல தாக்குதல் நடத்தப்படாம இருக்குமா இருந்தா, கல்ஃப் கண்ட்ரிஸ் மேல தாக்குதல் நடத்தப்படாம இருக்குமா இருந்தா, அங்க இருக்கக்கூடிய பயணிகளையாவது சரியான அவர்களினுடைய இடங்களுக்கு போறதுக்கு அனுமதிக்கிறதுக்கு ஒரு நல்ல காலகட்டமா இருக்கும். சோ இதுதான் இப்ப இந்த மத்திய கிழக்கு நாடுகள்ல போய்கொண்டிருக்கக்கூடிய போர் சூழலினுடைய நிலைமை. அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸை அடுத்த வீடியோஸ்ல நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இதை பற்றி நான் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை நீங்க தாராளமா கீழே கமெண்ட் சொல்லிடலாம். தொடர்ச்சியான என்னுடைய அப்டேட்ஸை பாக்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க. அப்படி பண்ணலன்னு சொன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் சொல்லுங்க. அப்ப நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சியா உங்களுக்கு கொடுங்க நோட்டிபிகேஷன்ஸா வரும். சோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.